வந்துட்டு நான் பண்ண விஷயத்துக்கு நானே நான் வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நானே நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு க்ரியேட்டிவிட்டியான நான் ஒரு பண்ண விஷயத்த தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னா, நான் வந்துட்டு ஒரு புதுசான நான் ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு ஸ்கேலை கஸ்டமைஸ் பண்ணுறேன். ஓகேவா? அது எங்கள் வீட்டிலே இது ஒரு ஸ்கேல் தராங்க. அந்த ஸ்கேலில் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் போட்டு தருவேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்ட் ஒர்க். இது வந்துட்டு இதில் என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரோட நேமும் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு போட்டு இதை எப்படி பண்ணணும்னா, இப்போ வந்துட்டு 5th 6th ஹையர் ப்ரைமரியில் இருக்கிறவங்களாம் இப்படி அவங்களுக்குலாம் பென் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஹையர் ப்ரைமரி நானும் ஹையர் ப்ரைமரி தான். அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹையர் ப்ரைமரியில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஒயிட்னரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒயிட்னரை வச்சு தான் நான் வந்துட்டு அந்த ஆர்ட் ஒர்க்கே பண்ணுறேன். இப்போ வந்துட்டு என் தம்பி வந்துட்டு ஒரு ஸ்கேல் கொடுத்தான். என் தம்பி வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரீகேஜி தான் படிக்கிறான். அவனுக்கு வந்துட்டு நான் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு என்னோட பழைய பாக்ஸ் எப்படி இருக்குன்னா ஃப்ரோசன் பாக்ஸ் என்னது. நான் வந்துட்டு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அப்போ யூஸ் பண்ணுது. இப்போ நான் வந்துட்டு 5th கிரேடில் இருக்கேன். நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கும் போது ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணேன். அது வந்துட்டு ஃப்ரோசன் பாக்ஸு. அந்த ஃப்ரோசன் ஸ்டிக்கரை பிச்சு சச்சின் அது வந்துட்டு பிளெயினாக ஆகிடுச்சு. அப்புறம் ஒயிட் கலரில் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பர்பிள் கலருக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பிச்சு அது ஃபுல்லாக ஒயிட் ஆக்கி சச்சின் கொடுத்துட்டேன். என் தம்பி சச்சின் அவங்க வந்துட்டு அக்கா அது பாக்ஸ் சூப்பராக இருக்குக்கா, எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டா. நான் எங்கடா வாங்கினேன், நானே யூஸ் பண்ண பழைய பாக்ஸை தானே நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லலை, நினச்சிக்கிட்டேன் மனசில். சரி அப்புறம் வந்துட்டு அவனுக்கு எல்லாமே ஒரு ஸ்டேஷனரி கொடுத்தேன். அவனுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக பென் இப்போ வந்துட்டு அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு வந்துட்டு பென்சில், ஷார்ப்னர், எரேசர், அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கேல் கொடுத்து விட்டுருந்தேன். நான் இப்போ வந்துட்டு இந்த ஸ்கேலை வந்துட்டு பண்ண திருப்பி வச்சு சொல்கிறேன். இந்த ஸ்கேலில் பண்ண ஆர்ட் இருக்குல்ல, இந்த ஸ்கேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்கெட்சிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது என் தம்பி வந்தான். அக்கா என்னக்கா பண்ணுற, சூப்பராக இருக்குக்கா, எனக்கும் பண்ணி தெரியாக்கா அப்படின்னா. சும்மாலும் ஒரு ஸ்கேலை கூட அப்படின்னா. சரி ஸ்கேலை கூட அப்படின்னு சொன்னேன். ஸோ அவன் ஸ்கேலை கொடுத்தானே என்ன எழுதணுண்டா உனக்கு அப்படின்ட்டு கேட்டேன். அவன் வந்துட்டு சூப்பர் மேன் எழுதிக்கா அப்படின்னு சொன்னான். சரி வந்துட்டு சூப்பர் மேன்னு எழுதிட்டேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அது ஆப்போசிட்டாக தெரியும். சூப்பர் மேன்ட்டு எழுதிட்டேன். சச்சினுக்கு கேட்கல, இது வரைக்கும் நல்லது. ஓகே, சூப்பர் மேன் நானும் எழுதிட்டேன். அது இதுக்கப்புறமா சச்சினுக்கு வித் டேப்பா வித்தவுட் டேப்பா அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு வித் டேப்னாலும் என்னன்னு தெரியாது, வித்தவுட் டேப்னாலும் எனக்கு தெரியாது. வித் டேப்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அதை கலர் பண்ணுறோம்ல, கலர் பண்ணால் நம்மளுக்கு அந்த கலர்ஸ் வந்துட்டு ஒயிட்னர் மேலே பண்ணுறதுனால இப்போ வந்துட்டு ஒயிட்னர் காயறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கெட்ச் பண்ணிட்டோம்னா அது பர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா என்ன ஆகிடும்னா ஸ்கெட்ச் வந்துட்டு டேமேஜ் ஆகிடும், ஒயிட்னரும் டேமேஜ் ஆகிடும். இதுக்கு மேலே ரெண்டையுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் ஒயிட்னர் காஞ்சோனே போட்டாலும் அது அழிஞ்சிரும், போட்டு ஸ்கெட்ச் பண்ணாலும் அது அழிஞ்சிரும். அதனால இதுக்கு வந்துட்டு டேப் போட்டுருக்கணும். இந்த மாதிரி டேப் போடணும் அதுக்கு. அதனால தான் சச்சினுக்கு வந்து வித் டேப்பா வித்தவுட் டேப்பா அப்படின்ட்டு நான் வித்தவுட் டேப்புன்னு சொன்னேன். அப்போ அவனுக்கு வித்தவுட் கலர் தான். ஓகேவா? வித் டேப்பா வித்தவுட் டேப்பான்னு கேட்டேன். அவனுக்கு வந்துட்டு வித்தவுட் டேப்புன்னு சொன்னான். ஸோ அவனுக்கு கலர் கிடையாது. சரி கலர் கிடையாது, கலர் இதுக்கு அப்புறம் வந்துட்டு கலர் பண்ணி தரலன்னா உனக்கு மட்டும் கலர் பண்ணல, எனக்கு கலர் பண்ணல அப்படின்ட்டு கத்துவான். அதனால அவனுக்கு வந்துட்டு இன்னொரு வாட்டி கேட்டேன், கலர் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ட்டு. பண்ணணும்னு சொல்லிட்டான். ஏன்னா அப்புறம் அழிஞ்சிருச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். இல்லக்கா நான் அழிக்கவே மாட்டேன், நீ எங்கடா அழிப்பா, அதுவாகவே அழிஞ்சிடும்ல அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே வாங்க நம்ம இதுக்கு சூப்பர் மேனுக்கு ஸ்கெட்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கேன். கலர் ப்ராப்பர்ட்டி இதுதான் என்னோட கலர் ப்ராப்பர்ட்டி. இதுக்குள்ளே தான் என்னோடய கலர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்கிட்ட இருக்கிற கலர்ஸு இது, அப்புறம் இது மட்டும்தான். இதில் நான் என்னத்தை பண்ண போகிறேன் சூப்பர் மேனுக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டார்க் ப்ரௌன் தேவைப்படும். டார்க் ப்ரௌன் வந்துட்டு என்கிட்ட இவ்வளோ மோசமாக இருக்குது. அது எப்படின்ட்டு எனக்கே தெரில. ஒரு நாள் ஸ்கூலுக்கு கொண்டு போனேன். அதில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஃபாதர்ஸ் டே ஆக்டிவிட்டி. அது ஃபாதர்ஸ் டேக்கு ஏன்டா இந்த ப்ளூ கலரை ஏன்டா இப்படி தற்கொலை பண்ணி வச்சுங்க அப்படின்ட்டு எனக்கு புரியலை. அதனால் இந்த ப்ளூ கலரை டெஸ்ட்பினில் போடலாம். ஓகேவா?
ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸ் சிங்கி அப்புறம் டிங்கி. என்னடா இந்த பேப்பரு? டேப் செலோ டேப். என்னடா கையை விட்டு போகவே மாட்டேங்குது. இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு டார்க் ப்ளூ இல்லை, அதனால நம்ம பர்பிள் எடுத்து சச்சினுக்கு அடிக்க போகிறோம். சாரி, சூப்பர் பேங்க்க்கு அடிக்க போகிறோம். என்னடா இவ்வளோ நேரம் ஆக்குறாளேன்னு நினைக்காதீங்க. நான் வந்துட்டு ஒரு லெட்டர் பண்ணாலும் யூனிக்காக பண்ணுவேன். அதான் இப்போ வந்துட்டு எஸ் மட்டும் உங்களுக்கு பிரைட்டாக தெரியும், 5 மாதிரி தெரியும், உங்களுக்கு 2 மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு கலர்ஸ்க்கு ஒரு இது மல்டி கலர்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு கலர் பண்ணுறதுனால சச்சினுக்கு வித் டேப்பே கொடுத்துடலாம் தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். சச்சின் கிட்ட வந்தோட கேட்போமா? வருவான். இப்போ வந்துட்டு நான் ப்ளாக் பண்ணிகிட்டு இருக்க சவுண்ட் அவனுக்கு கேட்கும். வருவான் பாருங்கள். இப்போவே கதவு திறக்கலையே, யாரும் வரலையே, அதிசயமாக இருக்குது காய்ஸ். சரி ஓகே, நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு அவுட்புட் காமிக்கிறேன். இவ்வளோ நேரம் பண்ணேன் காய்ஸ், இவ்வளோதான் காய்ஸ் முடிச்சிருக்கேன். இன்னும் இந்த டாட்லாம் காய்ஸ் வாங்கணும். சச்சின் வந்துட்டான் காய்ஸ். சச்சி உனக்கு வந்துட்டு நீ கலர் பண்ணாட்டி அழுவ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கலர் பண்ணி தரேன் சச்சி, ஓகேவா? நான் உனக்கு வித் டேப்னா, சாரி நீ வித்தவுட் டேப் கேட்டில, வெயிட் பண்ணுடா, வெயிட் பண்ண. நீ வித்தவுட் டேப் கேட்டில, நீ பண்ணு. ஃபர்ஸ்ட் நான் பண்றேன்னு சொல்லு. கையை காணுங்களேன். ஃபர்ஸ்ட் நான் பண்றேன்க்கா அப்படின்ட்டு கை வச்சு கையை எடுத்து கும்பிடுறான். வெயிட் பண்ணு. நீ வந்துட்டு வித்தவுட் டேப் கேட்டில, உனக்கு வித்தவுட் டேப்னா உனக்கு சீக்கிரமாவே அழிஞ்சிரும். நீ வந்துட்டு அப்புறமா பண்ணு. உனக்கு வித்தவுட் டேப்பா வித் டேப்பா? வித்தவுட் டேப்னா உனக்கு அழிஞ்சிரும்டா. வித் டேப்பா உனக்கு கொடுத்துறவா? சரி, இப்போ வந்துட்டு நான் சொல்ற இடத்துல மட்டும் அடி, ஓகேவா? இந்த டாட்டுக்கு அடி, இந்த கலரை வந்துட்டு இந்த டாட்டுக்கு அடி. சூப்பர், செமையா பண்றானே சச்சினு. போது 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 போது. இப்போ வேற கலர், இந்த ஆரஞ்சு கலர் கலர் கை பிடிச்சிக்கோ. ட்ரை பண்ணு, பண்ணு கலர் பண்ணு. அங்க இங்க ப்ளூ கலர் கை பிடிச்சிக்கோ. செம கலர்ஃபுல்லா இருக்குல்ல, பிடிச்சிருக்கா? சரி, இப்போ மற்றது எல்லாமே கிரீன் கலர். மற்றது என்னது ஒரு 3 டாட்ஸ் தான் இருக்கு, எல்லாமே கிரீன் கலர். இது சோக்கா புக்கு மேல போட்டுருச்சுடா. அக்கா மேம் திட்ட போறாங்கடா. திட்டுனா பரவாயில்லக்காவா? காய்ஸ், இது பண்ணிட்டு இருக்கும் போது இது மேல பட்டுருச்சு. தமிழ் எழுதிட்டு இருக்கேன். வந்துட்டு ஸ்கேல கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னு சொன்னோடனே சரிடா வாடா பண்ணேன். அப்போ கலர் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி இடிச்சு விட்டான். ஏன் அக்காவை மேம் திட்டுவாங்கடா, தமிழ் மேம் திட்டுவாங்கடான்னா, திட்டுனா பரவாயில்லக்கா அப்படிங்கிறான். உனக்காக செஞ்சு கொடுக்குறல, எனக்கு இந்த திட்டு வேணும், எனக்கு இன்னமும் வேணும். ஓகே, போதும் போதும் போதும். ஓகே காய்ஸ், எல்லாமே முடிச்சாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 80% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிங்க் அடிச்சிட்டோமே. ஓ, அடிக்கலையா பிங்க்கு? ஸோ இங்கே வா, எது அதிகமாக இருக்குது? க்ரீன் அதிகமாக இருக்குது. க்ரீன் மேலே பிங்க் அடி. அது வந்துட்டு ஒரு யூனிக்கான கலராக தெரியும். நல்லா இருக்கு. அவ்வளோதான். இவ்வளோ இது வந்துட்டு ஐயோ வேணாம். அந்த கலர் ப்ரௌன் கலர் நல்லா இருக்கா? அதில் அடிச்சா நல்லா இருக்கா? எனக்கு செமையாக பிடிச்சிருக்கு. எனக்கு இதை விட பிடிச்சிருக்கு. எது எங்கே எங்களோட என்ன ஸ்கேலு? இந்த ஸ்கேல் எங்கடா? பழைய ஸ்கேலு இங்கே பிடிச்சிதான் முடிச்சுங்க. ஆக்சுவலாக என்னோட ஸ்கேலை கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட ஸ்கேலை விட இந்த ஸ்கேல் வந்துட்டு செம்மையாக இருக்குல்ல. எனக்கும் பற்றி நான் டாட் பண்ண போகிறேன் கைஸ். எனக்கு டாட் ஓகே. சச்சின் உனக்கு சூப்பராக 80% முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு உனக்கு இன்னும் டேப் போடுற வேலை மட்டும்தான் இருக்குது.
அதை முடிச்சிருக்கோமா? முடிச்சிடலாம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். க்ரீன் கலர் எங்க இருக்கீங்க பை? ஓகே, அவ்வளோதான். கலர்ஸோட டியூட்டி முடிஞ்சிருச்சு. சச்சின் ஸ்கேலுக்கு நம்ம டேப்பு வெயிட் பண்ண சச்சு. டேப் எடுத்து ஐயோ கையே வலிக்குது. டேப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டணும். கயிறு மேலதான் அவங்களுக்கு ஃபுல்லாக ஒட்டிட்டு அவுட்புட் காமிக்கிறேன். கைஸ் இப்போ நான் 90% முடிச்சுட்டேன். இந்த டேப் வந்துட்டு இந்த சைட்லலாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் கட் பண்ணணும். வந்துட்டு ஸ்டிக்கியாக இருக்கிறனால நம்ம சிசர்லையும் ஒட்டிக்கணும். எங்கடா போகிறான்? பாய். வெளியே போயிட்டாரு. வெளியே போயிட்டான். என்னடா நீங்கள் நினைக்கலாம், ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸாக போட்டு தரனாலே இப்போ என்னடா போட மாட்டேங்கிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு டைம் இல்லை கைஸ். ஓ இது ஸ்கூல்லையா? சச்சின் வந்து திருப்பி தூங்க போகிறேன்னு சொல்கிறான். சரி உன்னோட ஸ்கேல் ரெடியானு அக்கா கூப்பிட்றேன். தூங்க போகிறானா கைஸ்? இதெல்லாம் நம்பவே முடியாது. சச்சின் வந்துட்டு உலகமே அழிஞ்சாலும் தூங்க மாட்டான். நைட்டு அப்படியே தூங்குறதுனாலும் நைட்டு தான் தூங்குவான். நான் இந்த சைடு போடவே இல்லை. நான் 2 சைடுக்குமே பிளாக் போடவே இல்லை. சாரி, பேக் போடவே இல்லை. ஏன்னா பேக் சைடு வந்துட்டு டேப் போடவே இல்லை. அந்த சைடு வந்து நம்ம திருப்பி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், சச்சினோட செம்மையே ரெடி ஆகிடுச்சு. எனக்கு எந்த விட சச்சினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ எந்த இதுலையும் டேப் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணலான்னு இருக்கேன். நான் திருப்பி இல்லை டேப்புக்கு மேலே பண்ணலாம். நம்ம ஒயிட்னர் தான் டேப் மேலே பண்ணுமே. சரி ஃபஸ்ட்டு இதை போயிட்டு நம்ம சச்சிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸ்பைடர்மேனா? எனக்கு இன்னொரு ஸ்கேல் தான். அப்பதான் தருவேன் ஸ்பைடர்மேன். இன்னொரு ஸ்கேல் தான். நான் இந்த ஸ்கேல பண்ண முடியாது. இந்த ஸ்கேல சூப்பர்மேன் எழுதியாச்சுல, வேற ஸ்கேல் தான். இந்த பைய வச்சுக்கிட்டு ஒண்ணுமே முடியல கைஸ். வரான் பாருங்க. என்னடா ஸ்கேல் எடுத்துட்டு வந்தியா? கம்மி அட்டப்பாவி ஏன் ஸ்கேல் எடுத்துட்டு வந்திருக்காங்க கைஸ்? இது என்னதுடா? அவனுக்கு புது ஸ்கேல், இந்த மாதிரி எளிதான ஸ்கேல் எடுத்துட்டு அக்கௌண்ட் பண்ணி தரேன். இல்லாட்டி இந்த ஸ்கேல் கூட நம்ம ரீயூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலா இதோட ஃபர்ஸ்ட் ஸ்கேல். எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது நான் பண்ண ஸ்கேல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் இப்போ நான் இதை பிடிச்சி ரீயூஸ் பண்ணலான்னு இருக்கேன். கடிக்க வேண்டியதான், என்ன பண்றது? ஐயோ வரமாட்டேங்குது கைஸ். சரி வச்சுட்டு ஐயோ ஸ்கேலே உடச்சிட்டேன் கைஸ். ஸ்கேலே உடச்சாதான் இந்த டேப்பே வெளியே வருது கைஸ். கத்தியை வச்சு கூட ட்ரை பண்ணிக்கிட்டேன் கைஸ், ஒண்ணுமே வேலைக்காகல கைஸ். பிடிச்சிருக்கா? அப்ப நீங்க எடுத்துக்கோ. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மல்டி கலர்ஸ்ல இப்போ வந்து நமக்கு பண்ண போறோம். என்னோட ஸ்கேல்ல நானும் வச்சு பார்த்தேன் பாரு. இது வந்துட்டு அக்காவோட ஸ்கேலு. உன்னோட ஸ்கேலு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இது அக்காவோட ஸ்கேலு. இது தொட்டனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கத்தி வச்சா குத்திடுவேன். கத்தி வச்சு குத்திடுவியா? டேய் பயலே, லூசு பயலே. ஆக்சுவலா டேப் மேல போட்டுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது கைஸ். டேப் போடலன்னா கூட சீக்கிரமாவே எழுதிடுறோம். ஒயிட் பேர் வேற இப்பதான் பார்த்து மக்கள் பண்ணி இந்த சீப்பை வச்சுட்டு என்னடா பண்ற நீ? இப்படா வைத்தியம். அப்பாடி காய்ஸ் முடிச்சாச்சு. இதை சுற்றி ஒரு 20 டாட்ஸ்க்கு மேலேயாவது வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை காயணும். இது காயறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நாளுக்கு வேலை கூட ஆகும். சும்மா சொன்னேன். வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இது நல்லாவே காஞ்சிருச்சு. நான் கலரும் பண்ணிட்டேன். அதோட ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு இப்படி இருக்கு.
சச்சினோட ஒன்று ஸ்கேல் தான், சூப்பர்மேன் ஸ்கேல் தான். ஏய் இதுலடா சூப்பர்மேன் ஸ்கேல் தாடா. அது இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்ட்டு சொல்லுங்க. இது எனக்கு இது வந்துட்டு என்னோடது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னோடதுடா உன்னோடது இங்க இருக்குடா. இந்த பயலை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல கைஸ். இப்போ வந்துட்டு என்னோடதையும் ஒரு 80% ஃபினிஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் பர்பிள் கலரில் இவன் கை வச்சு களைச்சி விட்டான். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டபுள் லேயர் டேப் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். சச்சு அது என்னோடது. ஓகே, டபுள் லேயர் டேப் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். டபுள் லேயர் டேப் வந்துட்டு நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எங்களோட பேர் எழுதிட்டு எல்லாருக்கும் தனித்தனியா வேணும்னா எல்லாருக்கும் தனித்தனியா ஸ்கேல் வாங்கித்தான். காய்ஸ் இங்க வந்துட்டு என்னோட பிகி பேங்க் வேற உடஞ்சு போயிடுச்சு காய்ஸ். அது உடச்சது வேற யாரும் இல்ல காய்ஸ், இந்த சச்சின் பையன் தான் காய்ஸ். கொடுக்க முடியாது அப்போடா. சூப்பர்மேன் ஸ்கேல் தான் காய்ஸ். சூப்பர்மேன் ஸ்கேல் எப்படி சூப்பர்மேன் ஸ்கேல் எப்படி கையில வச்சுக்கிட்டான். சூப்பர்மேனும் அப்புறம் பழைய ஃபர்ஸ்ட் ஸ்கேல் சொன்னேன், அது நல்லாவே வரல. அந்த ஸ்கேலை பிடிச்சி சூப்பர்மேன் ஸ்கேல காணும் அப்படின்ட்டு இப்படி ஒழிச்சுக்கிறான் காய்ஸ். முதுகுக்கு முன்னாடி வச்சுட்டு தரமாட்டேன் காய்ஸ். அழுகிறான் பாருங்க, காய்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அழுதுட்டு போயிட்டான் காய்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லா. இப்போ வந்துட்டு என்னோட ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடிக்கல இன்னும் என் டேப் எங்க இருக்கு. இன்னும் ஒரு பெரிய வேலை இது பிடிக்கணும் காய்ஸ். சரி, சச்சு மேல சத்தம் விட்டு கேட்டுருச்சு. ஏன்னா வர மாட்டேங்கிறான் காய்ஸ். நீங்க இப்ப நினைக்கலாம் என்னடா ஜூக்கு போய் சிங்கோட்டோட நெயில வச்சு பிரிச்சுட்டு வந்தாரான்ட்டு. நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட போய் தான் பிரிச்சுட்டு வந்தேன். சச்சினுக்கு வந்துட்டு அழுகுறான். என்ன எனக்கு சூப்பர்மேன் என்னோட என்ன ஸ்கேலே தர மாட்டேங்கிறா அப்படின்ட்டு. நான் சூப்பர்மேன் ஸ்கேல் செஞ்சு தந்தேன், அது உங்களுக்கே லைவா தெரியுது. இருந்தாலும் அழுகிறான் கைஸ். நான் என்ன பண்ணிட்டு கைஸ். சரி, இது ஓட்டுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரம்லாம் என் ஃபோனு வீடியோ எடுத்துட்டு இருந்தா அவ்வளோதான் டமால். அதனால இப்போ நான் ஒரு வழியான ஒரு அதே தான் சச்சினுக்கு எவ்வளோ 90% பிடிச்சாலும் அதே அளவுக்கு எனக்கும் 90% பிடிச்சிட்டேன். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு முன்னால் வீடியோ பண்ணும்போது அழகாக போனிடெயில் போட்டு பண்ணுவாளே, இப்போ ஏன் போட்டு பண்ண மாட்டேங்கிறா, சந்திரமுகி மாதிரி விரிச்சு காஞ்சனா மாதிரி விரிச்சு போட்டுருக்காளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஹேர் கட் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு போனிடெயில் போட முடியாது, பார்த்துக்கோங்க, போட முடியாது. அதனால தான் எனக்கு ப்ரொஃபைல் பிக்சரே மாற்றிருப்பேன். போனிடெயில் போட்டு ஒரு இது வச்சுருப்பேன். அப்புறம் வந்துட்டு இப்போ என் ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிருப்பேன். அப்பா சொல்றாரு, நீ ஸ்கேல்ல டேப் போட்டுறியா, அடுத்து உனக்கு காமர்ஸ்லாம் வந்துடும், அது அப்பெல்லாம் நீ எப்படி ஓட்டுறன்னு பாக்குற அப்படிங்கிறாரு எங்க அப்பா. நாங்க இப்போ வந்துட்டு ஆக்சுவலா நான் வந்துட்டு இப்போ எவ்வளவு கஷ்டப்படுறேன்ட்டு யாருக்குமே தெரியாது. இதை கட் பண்ணி முடிக்கிறதுக்கு டேப் போடுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும்னா அதை கட் பண்ணி அதை அழகாக ஷேப் பண்ணி கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்கள். அது கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரமாக தான் ஆகிடும். அதனால் நானும் ஒரு வழியாக ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எனக்கு இதை தொட்டு பார்க்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சைடு தொட்டு பார்க்க எனக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நான் பேக் சைடு அப்படியே தொட்டு பார்த்தா எனக்கு சொரன்ட்டு ஹார்டாக இருக்குது, இருக்குது எனக்கு அது தொட்டு பார்த்தாலே. எனிவே எனக்கு என்னோட ஸ்கேல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சச்சி வருவான், அக்கா ஸ்கேலுக்கு டேப் போட்டுக்கிய அக்கா அப்படின்ட்டு. வரும்போது சச்சு அக்கா மறந்துட்டேன் சச்சு, நான் இப்பவே ஒட்டிடுறேன் அப்படின்னு தேடுவேன். அச்சோ காணுமே, காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுவேன். சரி, ஓகே, பாய்.